வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஃபயர்ல இருக்க தமிழ் வெர்ஷன் தான் மக்களே பார்க்க போறோம். என்ன புற சொல்றேன், நீ சொல்றதுல உண்மை அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்மைதான் மக்களே. நம்ம ஃப்ரீ ஃபயர்ல ஒன் ஆஃப் த ஓல்டு லெஜெண்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் 2090 எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபியூச்சர் ஃப்ரீ ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லவ்லி ஸ்குவாட் போட்டுருந்தா தெரியுமா. சோ அந்த ஒரு கண்டென்ட் போட்டுருந்தேன். சோ அதை பார்த்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம்ல நம்மளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் தமிழ் வெர்ஷன்ல ஒன்று போட்டிருக்காரு. சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணி வந்து போடுங்க ப்ரோ, சூப்பராவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால அதை தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் மக்களே. நம்மளோட லவ்லி ஸ்குவாட் ப்ரோ இருக்காரு தெரியுமா. சோ அவரோட அந்த ஒரு தமிழ் வெர்ஷன் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ நீங்க பார்க்காம இருந்தீங்க கண்டிப்பா நம்ம புது வியூவர்ஸ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்க மாட்டீங்க. புது சப்ஸ்கிரைபர்ஸ், புது பிளேயர்ஸ் இருப்பாங்க, நியூ பிளேயர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் GTA கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போட்டார் அப்படின்னா சும்மா தரமா இருக்கும். சோ அவர் அப்பையில போட்ட அந்த ஒரு கண்டென்ட் இப்ப நீங்க பாருங்க, வெறி மக்களே. ஆனா அவருக்கு அந்த காலத்துல சரியான ஃபேனு. பட் இப்ப நான் அவரோட ஃபேனா இருந்து அந்த கண்டென்ட் ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. சோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அதை நீங்களே பாருங்க. சும்மா வெறித்தனமான இருக்கும். கதைனா கதை, அப்படி ஒரு கதை இப்ப நான் ஷோ பண்றேன், அதை நீங்களே பாருங்க. பயணிகள் அறிவிப்பிற்கு தற்போது கரீனா ஊரிலிருந்து இலவச நெருப்பு உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே அனைவரும் சீட் பெல்ட்டை கழட்டி விட்டு குதிக்க வேண்டும். அப்படி குதிக்கவில்லை என்றால் கழுத்தை பிடித்து கீழே தள்ளி விடுவோம். இது எங்கள் துணை ஆணையர் உத்தரவு. என்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கு. உங்களுக்கு சிறப்பு சலுகை இருக்கிறது, காத்திருக்கவும். ஆனா அதுல காசு தான் இல்ல. குதிக்கலாம் சார், மரியாதை குறையும். கரீனாக்காரங்கிட்ட வேலை செய்யறவங்க கூட அப்படிதான் இருப்பானாட்டுக்கு. நம்மகிட்ட காசு இருந்தா மதிக்கிறானுங்க, இல்லைன்னா இல்ல. சரி கீழே போனதும் இங்க பாருங்க விளம்பரம், புதிய பார்லேஜி 20% எக்ஸ்ட்ரா. அதை பார்த்துட்டு கீழே பார்த்தா ட்ரம் கிட்ட ஒருத்தன் விளையாண்டுட்டு இருக்கான். விடுவோமா, நம்ம போட்டு தள்ளியாச்சு. இந்த இடத்த விட்டுட்டு இப்போ நம்ம வேற இடத்துக்கு போகணும். பஸ் ஸ்டாப் எங்க இருக்குது? இங்க இருக்குது பாருங்க, வெல்கம் டு தமிழ்நாடு, சென்னை சேலம் 50-80 கிலோமீட்டரு. இப்போ நம்ம சென்னை பஸ் ஸ்டாப்புக்கு போகலாம். ஏன்னா நான் சென்னைக்கே போனது கிடையாது, கேமுக்குள்ளேயாவது சென்னைக்கு போகலாமேன்னா. இதில் சென்னை பஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. அதில் கவர்மெண்ட் பஸ்ஸை தான் தொலைவணும், ஏன்னா அதில் தான் ரேட் கம்மியாக இருக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கு. எப்படியோ பஸ்ஸை கண்டுபிடிச்சி ஏறியாச்சுங்க. எக்ஸ்பிரஸ் பஸ்லேயே ஏறியாச்சு. நம்ம அப்படியே டிக்கெட் எடுத்துருவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுங்க. லேடிஸுக்கெல்லாம் ஃப்ரீப்பா. யோ கண்ட்ரக்டர், இது என்ன புது சட்டம்? எங்களுக்கு மட்டும் காசு, லேடிஸுக்கு மட்டும் ஃப்ரீயா? இது கேம் தானே, நம்ம வைக்கிறது தான் சட்டம், நம்ம வீடியோ தான், நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். இதில் பசங்களுக்குலாம் ஃப்ரீ வையா, பொண்ணுங்களுக்குலாம் காசு வாங்க கண்ட்ரக்டரை, இல்லைன்னா உன்னை மாற்றிடுவேன். என்னடா எல்லாம் உள்ளே சேர்ந்துட்டு அடிக்கிறீங்க? கேட்டேன்டா, இது ஆட்டம்டா, நான் ஆட்டத்தையே கலைக்கிறேன்டா. பஸ்ஸும் வேணாம், ஒன்றும் வேணாம். வேட்டி சட்டையை நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு வர போகிறோம். முகேஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் தான் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் குரு. நீங்கள் தான் தமிழ்நாட்டில் இதை ஆரம்பிச்சிங்க. உங்ககிட்டே கேட்கலாம், உங்கள் வேட்டி சட்டையை கொஞ்சம் கடன் கொடுக்குறீங்களா? உங்கள் வீடியோவிலேருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோங்க ப்ரோ. பின்னாடி எதுவும் ஆப்பு வச்சிட மாட்டீங்களா, ஸ்டைக்கு கீக்குன்னு சொல்லிட்டு? ஐயோ ஐயோ, யாவரோ காமெடி பண்ற. இப்போ நம்ம ட்ரெஸ் கலெக்ஷனை தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வேட்டி சட்டை தான் ஞாபகம் வரும். அதுதான் நம்ம கேரக்டருக்கு போட்டுட்ருக்கோம். ஃப்ரீ ஃபயர் கேமுக்குள்ள ஒரு சூப்பர் ஸ்டார் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஆடம் கேரக்டர் தான். அந்த ஆடம் கேரக்டர், ஆடம் த சூப்பர் ஸ்டார், ஆடம் த சூப்பர் ஸ்டார். வேட்டி சட்டை பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா பொருந்திருச்சு. ஆனால் இதை நான் எடிட் பண்ணல, முகேஷ் ப்ரோ தான் எடிட் பண்ணி வச்சிருந்தாரு. அதை தூக்கி அப்படியே உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான், நம்ம எதுக்கு போய் சொல்லணும், உண்மையை ஒத்துக்கலாம். இந்த மாதிரி சட்டம் இன்னும் நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமுக்குள்ள வரல. ஒருவேளை ஃப்ரீ ஃபயர் மானிட்டர் யாராவது அதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்காவாக இருக்குது ஆடம் கேரக்டர். ஒருவேளை ஃப்ரீ ஃபயர் மானிட்டர் யாராவது இதை பார்த்தாங்கன்னா பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சிருவாங்க. கண்டிப்பாக அதில் முகேஷ் ப்ரோவோட பிராண்ட் நேம் எழுது எல்லாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நண்டு பிராண்ட் லுங்கிகள். நம்ம ஊரில் எப்படி வேட்டி சட்டை ஃபேமஸோ அதே அளவுக்கு லுங்கியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் தான். கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும், இல்லாத ஒன்று நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. எல்லாத்து வீட்லையும் இது. இதே மாதிரி கலர் கூட உங்கள் வீட்டில் இருக்கலாம். இதே கலரில் உங்கள் வீட்டில் பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் எங்கள் வீட்டில் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மெயில் செக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் இதுக்கு மேலே மெயில் செக்ஷனில் சொல்லணும்னா பட்டாப்பட்டி, கோமணம் இதுதான் சொல்ல முடியும். அதெல்லாம் வேணாம், 18+ கண்டென்ட்டாக போயிடும். அதனால் நம்ம ஃபீமேல் செக்ஷனுக்கு போயிடலாம். ஃபீமேலுக்கு அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாவி முகேஷ் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணி வச்சிருக்கிற, நைட்டி போட்டு விட்டுருக்காருங்க. அதுவும் ஃபீமேல் கேரக்டருக்கு நைட்டி பாருங்க, வேற லெவலில் செட் ஆயிருக்கு. இது என்ன இருப்பதும் இன்னொன்று ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதுவோட சூப்பராக இருக்கும். அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவாணி பாவாடை. மேலுமே நம்ம கேமுக்குள்ள இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் வந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்குங்க. சும்மா பார்க்கும் போதே வேற லெவலில் இருக்குது. எல்லாம் பண்ணாரு. அந்த காஸ்டியூமுக்கு மேட்சாக செருப்பியும் போட்டு விட்டுருக்கலாம். அப்பா என்ன வெயில், என்ன வெயில். என்னடா இது பெட்ரோல் கேன் இங்கே ஒழிச்சு வச்சிருக்கீங்க? ஓ ஃபேக்டரியா? இன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளவு பெட்ரோல்? அனைத்து மாவட்டங்களிலும் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டி இருக்கிறது. பெட்ரோல் ரேட்டை பார்த்தா வயிறு எரியுது.
இன்னைக்கு விற்கிற பெட்ரோல் ரேட்டுக்கு கேனையே இங்க ஓரத்துல வச்சிருக்கானுங்க, தூக்கிற வேண்டிதான். கேனுக்கு பக்கத்திலே கேனை தூக்குற வண்டியும் வச்சிருக்கானுங்க. கேன பயிலுங்க, இதை தூக்கிட்டு போயிட வேண்டிதான். இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம மக்களுக்கு பொது சேவை செய்ய போறோம். நாட்டு வண்டியோட ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு இந்த வண்டி. நம்ம வண்டி எடுத்துட்டு வந்துடலாம். யாரும் நீ நான் ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தா நீ அதுக்கு மேல ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கிறீங்க, நம்மளது தூக்கிட்டு போலான்னு பாக்குறான். இது உண்மையாலுமே கிளாசிக் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இது ரெக்கார்ட் பண்ணலான்னு வந்தேங்க. இங்க ஒருத்தன் 6 அடிக்கிறேன் கண்டுக்கவே இல்லை, போயிட்டான் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓரத்துல இருந்து R90 வச்சு ஸ்கோப் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஃபன் பண்ணலான்னு வந்தா நம்மள வச்சு அவன் ஃபன் சொல்றான விஷயம் என்னன்னா, இங்க இருந்து என்ன நவர ஊர்ல கொண்டுட்டான். அடுத்த மேட்ச் தான் வந்த அளவு பாத்தீங்கன்னா தெரியும். இருந்தாலும் விட மாட்டோம், மக்களுக்கோசரம் பொது சேவை செஞ்சே ஆகணும். இந்த கேனை எடுத்துட்டு போயிட்டு மக்களுக்கு கொடுக்க போறோம். அது எப்படி கொடுக்க போறோம்னா, நம்ம இதே ரோட்ல ஸ்ட்ரைட்டா போனா ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அந்த பெட்ரோல் பங்க் வேற யாரும் இல்லை, இப்போ நம்ம ஆட்டை போட்டு வந்தோமே அந்த ஃபேக்டரி ஓனர் தான். அவருக்கே தெரியாம அவர்கிட்டயே காசு கொடுத்து வித்துட்டு மக்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொது சேவைன்னு சொல்லிட்டு வந்தோம். இதுதான் பொது சேவை. இதுவரைதான் நம்ம தலைவன் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் போட்டிருந்தாரு. சோ என்ன ஒரு ரீசன் தெரியல, தலைவன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் போடல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தலைவனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாரு. என்ன அப்படின்னா, ப்ரோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நான் பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா போடுறேன், ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் இதுல அவர் போட்டிருந்த எல்லா கதையும் நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அந்த சேலம் சென்னைக்கு போற வந்து பாத்தீங்கன்னா பஸ் ரூட், அது மட்டும் இல்லாம அந்த ஒரு தண்ணி அந்த ஒரு பெட்ரோல் திருடிட்டு போறது, அந்த பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறது, ஆடம் வேட்டி சட்டை போடுறது, அப்புறம் ஆடமோட அக்காவான இன்னொரு அக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த சேலை வைக்கிறது, சேலை போட்டு விடுறது, எல்லாமே சும்மா வேற மாதிரி இருந்துச்சு மைக்லி. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனான அந்த ஒரு அந்த ஏரோப்ளைன் வந்ததுக்கப்புறம் அந்த தமிழ்ல பேசுவாங்க தெரியுமா, ஏடிஎம் கார்டு இருக்குன்னு சொன்னோன்னே ஆஹாஹா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சிங்க் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. ஸோ புதுசா பார்க்கல பிளேயர்ஸ் உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. பட் என்னன்னு தெரியல, தலைவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கண்டென்ட் தான் எனக்கு தெரிஞ்சு கடைசியா போட்டான்னு நினைக்கிறேன். இது போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா FFWS கோட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று போட்டிருந்தாரு. இப்போ நீங்க எப்பயும் அவரோட சேனலை பார்த்துட்டு தெரியும், டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கிரிட்டிக்ஸ் போட்டு அவரோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா டேக் பண்ணிருப்பேன், நீங்க அதிலே கூட போய் பாருங்க. சோ தலைவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஆளுமக்களே. சோ தரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல போட்டு இருந்தாப்ல. பட் இப்ப என்ன தெரியல, ஜிடின்னு நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. பட் ஃப்ரீ ஃபயர்ல இன்னொரு சேனல் போட்டு கம்பேக் கொடுத்தாரு அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். சோ லவ்லி ஸ்காட் ப்ரோ, நீங்க இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா மறக்காம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, நீங்க வர மாதிரி இருந்தா எனக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நம்ம பேசலாம் ப்ரோ. நீங்க கண்டிப்பா கம்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா வெறித்தனமான இருக்கும். ஸோ லவ்லி ஸ்காரோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அவரோட வெறித்தனமான சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ஆனால் இந்த ஒரு தமிழ் வெர்ஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்து நம்ம என்ன மாதிரி வீடியோ போடலாம், நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பயோல இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்னால பார்க்க முடியல அப்படின்னா நீங்க இன்ஸ்டால எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுல கண்டிப்பா நம்ம ரீச் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம டேரக்டா மெசேஜ் பண்ணும்போது கண்டிப்பா எனக்கு வந்து ரிக்வஸ்ட் காமிக்கும். நான் சப்போஸ் உங்களோட மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன். ஸோ பார்த்துக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை மக்களே, சாரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காஃபே, அதனால தான் அப்படி இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு கண்டென்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்ல சந்திப்போம். அண்ட் தென் பபாய்.